கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கண்ணன் இப்பொழுதெல்லாம் பிருந்தாவனத்தில் ஆணிரை மேய்த்து கொண்டு பிருந்தாவனத்தில்தான் போறான். காலையில போய் மாலை பொழுதான் திரும்பி வருவான். பிருந்தாவனம் மிகவும் ரம்யமான வனம்தான். தண்டகாரண்யம் போலே கொடுமையான காடு இல்லை. இருந்தாலும் தாய் பாசம் யசோதைக்கு கண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே, கண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேனே என்று தாபப்படுவள். சற்று நேரம் கூட அந்த கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அம்மா இல்லையே. வாசல ஒரு ஓட்டம் ஓடி விட்டு உடனே உள்ள அம்மானு ஒரு ஓட்டம் ஓடி வருவான். ஆனால் அந்த குழந்தையை இப்பொழுது காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா ஒரு தாய் பாசத்தோட அழுவல் இல்லையா, அந்த நிலையை பெரியாழ்வார் அடைஞ்சிருக்கிறார். அந்த நிலையை அடைஞ்சு பாடுகிறார். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொடுந்தினை மஞ்சனம் காட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழலது நோவ கன்றில் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. கண்ணனை காட்டுக்கு அனுப்பாதே, பிருந்தாவனத்துல போய் மாடு மேய்க்க வேண்டாம், ஆள்கள்லாம் இருப்பா, ஓட்டின் போவா அப்படின்னு சொல்றான் நந்தகோபன். கல்லும் முள்ளும் உடைய கடிய மனம், குழந்தைக்கு காலில் குத்தும், அனுப்பாதே அப்படின்னு சொல்றான் நந்தகோபன். கண்ணன் நான் மாடு மேய்க்கத்தான் போவேன்மா, மாடு மேய்க்கத்தான் போவேன் என்று சொல்றான். ஊர்ல உள்ள சிறுவர்கள்லாம் போகலையா, நானும் உல்லாசமாக போய் மாடு மேய்ச்சிட்டு வரேன், என்னை அனுப்பு அப்படின்னு அடம் பண்றான். அப்பா சொன்னா உன்னை மாடு மேய்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் அப்பாவுக்கு தெரியாம போய் மாடு மேய்ச்சுண்டு வந்துடுறேன். அங்கேன்னு வந்து அவர் கேட்டா என்னடா சொல்லுவேன், தெருக்கோடியில விளையாடின்னு இருக்கேன்னு சொல்லு. அவர் எங்கேன்னு தேடி வந்தால் என்ன பண்ணுவேன், அவர் தேடி வர்றதுக்குள்ள ஓடி வந்துடுவேன். எல்லாம் தோது சொல்லி கொண்டு இவன் மாடு மேய்க்கத்தான் போவேன்னு அடம் பண்ணினான்ங்கிறதுனாலதான் அனுப்பிச்சு விட்டாள். நந்தனும் சம்மதிச்சு விட்டான். அப்படி ஆசைப்படுறது இதை விடு, அனுப்பிச்சுட்டாளே தவிர ஒரு கணங்கூட இவனை விட்டு பிரிஞ்சு அவளுக்கு பழக்கம் இல்லையே. வீடெல்லாம் வெறிச்சென்றிருக்கு, தெருவெல்லாம் வெறிச்சென்றிருக்கு. இவன் உல்லாசமா ஊர் பிள்ளைகள்லாம் அழைச்சன்னு ஓடி போயிட்டான். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை, மை வண்ணன், கண்ணு கிட்டுக்கிற மை எவ்வளவு கருப்பா இருக்கோ அதுபோல வண்ணம் உடையவன். இவனை பார்த்தாலே போறோம், கண்ணுக்கு குளிர்ச்சியான். ஆயர்கோல கொழுந்தினை, கோலம்னா அழகிய, கொழுந்துனா இளங்கொழுந்து, கொழுந்து போன்ற கோபாலன். மஞ்சன மாட்டி, காலையிலே அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அழகா அலங்காரம் பண்ணி இப்படி விட்டுட்டா இந்த ஊர்ல எல்லா வீடும் அவனுக்கு சொந்த வீடா இருக்கிறதுனால மனைகள் தோறும் எல்லாரையும் போய் விசாரிப்பான். ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்படி இங்க சுத்துமா, அங்க சுத்துமா, இங்க சுத்துமா, மனை இப்படியே திரிஞ்சுண்டு தெருவிலேயே இருக்கக்கூடாதோ. மனைகள் தோறும் திரியாமையே கஞ்சனை காய்ந்த கழலது நோவ கன்றென் பின், கம்சனை உதைத்த சரணம். அந்த திருவடி நோகும்படியாக கன்றின் பின், கன்றுகளை ஓட்டி கொண்டு பிருந்தாவனை அனுப்பிச்சு விட்டேனே, கோமளமான அந்த திருவடி வாடாதா? என்ன செய்ய, நான் அனுப்பிச்சு இப்ப என்ன ஆகணும் எனக்கு? இந்த கண்ணுக்குட்டியை ஓட்டின் மேய்ச்சாதான் பால் கறக்குமா நாளைக்கு? இதனால எனக்கு என்ன லாபம்? நான் ஏன் அனுப்பணும்? என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமேயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.